ஸ்ரீமாத்ரே நமஹா. கடம்பவன வாசினியான அன்னை மீனாட்சி அம்மனோட பெருமைகளையும் அவளோட வரலாற்று சிறப்புகளையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அம்பாள் மீனாட்சி அவதரித்து வந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு. அம்பாள் நம்மளோட இந்த பூலோகத்தில் வாழ்ந்து மகாராணியாக இருந்தவ தான் அம்பாள் மதுரை மீனாட்சி. மலையத்துவஜ பாண்டிய மன்னனுக்கும் காஞ்சனை மாலை அப்படிங்கிற ஒரு அரசிக்கும் பிறந்தவ தான் அன்னை மீனாட்சி. ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அந்த அக்னியிலேருந்து வந்தவ தான் அன்னை மீனாட்சி. 3 ஸ்தனங்களோடு அவள் பிறக்கிறா. அவளோட கணவரை சந்திக்கும் போது தான் அந்த ஸ்தனம் மறையும்னு அசரீரி வாக்கு. அவள் ரொம்ப பராக்கிரமசாலி, பெரிய ஒரு திறமசாலி. அம்பாள் திக்விஜயம் பண்ணி அஷ்டதிக் பாலகர்களையும் தான் காலுக்கு கீழே விழ வச்சவ. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வீராங்கனை அவ. அம்பாளுக்கு மதுரையோட பேரரசியாக அகத்திய முனிவரே முடிசூட்டி வைக்கிறாரு. அம்பாள் பேர் அங்கையர்கண்ணி. அன்னையிலேருந்து தான் மீனாட்சி அப்படிங்கிற ஒரு பேர் திருநாமமே அம்பாளுக்கு வருது. அம்பாளோட பராக்கிரமம் அப்படி மதுரையை மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே அரசாண்டவ தான் அன்னை மீனாட்சி. அது மட்டும் இல்லை, திருக்கைலாயத்தை நோக்கி படையெடுத்து போகிறா. நந்தி தேவரோட படையிட்டு அந்த சிவகணத்தை எல்லாம் துவம்சம் பண்ணிடுறா. அப்போ தான் அந்த அசரீரி வாக்குப்படி முதல்ல சிவபெருமானை சந்திக்கிறா. அப்போ அவளோட 3வது ஸ்தனபாகம் மறைஞ்சு அவள் பெண்மையை உணர்றா. வெக்கத்தில் தலை குனிகிறா. ஒரு நல்ல நாள் வரும்போது அதே மாதிரி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருமணம் பண்ணுறாரு. கோலாகலமாக மதுரையில் நடக்குது திருமணம். தேவர்களெல்லாம் படைசூழ திருமணம் நடக்குது. அம்பாள் அரசாட்சி பண்ணிகிட்ருக்கா. அம்பாள் அங்கே அரியணையில் இருந்து மகாராணியாக வர்றவங்களோட குறைகளை தீர்த்து வச்சு அரசாட்சி பண்ணிகிட்ருக்கா. அம்பாள் வாழ்ந்து ஒரு குழந்தையும் பெற்றெடுத்திருக்கா. அந்த குழந்தைக்கு பேர் உக்ர பாண்டியன். 2 பேரும் தம்பதிகளாக வாழ்ந்திருக்காங்க, சிவனும் சக்தியும். அந்த உக்ர பாண்டியனுக்கு முடிசூட்டிட்டு அங்கேருந்து அவங்க 2 பேரும் விடைபெற்று கிளம்புறாங்க. ஏன்னா அவதார நோக்கம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி 2 பேருமே கிளம்பிடுறாங்க. சுவாமி அங்கே இருக்க லிங்கத்தில் ஐக்கியமாயிடுறாரு. அங்கே இருக்க மதுரையில் இருக்க அந்த சொக்கநாத பெருமான் அந்த லிங்கத்தில் சுவாமி சுந்தரேஸ்வரர் ஐக்கியமாயிடுறாரு. அம்பாள் தன்னைத்தானே ஒரு மரகத சிலையாக உருமாறி அவளும் அந்த இடத்துல பிரதிஷ்டை ஆயிடுறா. அம்பாள் மீனாட்சி அம்மன் அவளோட திருமேனி நிறத்திலேயே மரகத சிலையாக அழகான சிலையாக உருமாறி அங்கேயே இருக்கா. அம்பாள் அவள் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அம்பாள் அங்கே விக்கிரகமாக இல்லை, உயிரோட்டமாக இன்னமும் அம்பாள் மீனாட்சி அங்கே இருக்கா. மீனாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மீன் எப்படி தன் கண் பார்வையிலேயே குஞ்சு பொறிக்குதோ அந்த மாதிரி தன் கண் பார்வையிலேயே பக்தர்களை ரட்சிக்கிறவ, குறைகளை தீர்க்கிறவ தான் அன்னை மீனாட்சி. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய ஒரு தெய்வம். மதுரை மக்களுக்கு இன்னுமே தன்னோட வீட்டு பொண்ணு மாதிரி தான் எல்லாருமே அம்பாளை நினைப்பாங்க. பாண்டிய மன்னர்களால் திருப்பணி செஞ்சு பெரிய அழகான கோவில் அம்பாள் மீனாட்சிக்கு மதுரையில் கட்டியிருக்காங்க. மிகப்பெரிய கோவில் அம்பாளுக்கு. அம்பாள் பராசக்தி வேற, மீனாட்சி வேற கிடையாது. 2 பேருமே ஒரே சொரூபந்தான். அவதார நோக்கத்தால் அம்பாள் மீனாட்சியாக அவதாரம் பண்ணினா. அந்த மாதிரி ஒரு பெரும் கருணை பொருந்தின ஒரு தெய்வம் மீனாட்சி. கையில் கிளி வச்சுருப்பா. எதுக்கு கிளின்னா, நம்ம சொல்கிற வேண்டுதலை அம்பாள் காதில் அந்த கிளி மறுபடி சொல்லிகிட்டே அம்பாளுக்கு நினைவுபடுத்திகிட்டே இருக்கும். அதனால் அம்பாள் கிளியை கையில் ஏந்தி வச்சுருக்கா. ஒரு கால் முன்னோக்கி வச்சுருப்பா. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர்ற தெய்வங்கிறதுனால. அது மட்டும் இல்லை, கையில் செங்கோல் தாங்கி இன்னமும் மகாராணியாக ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டுருக்கா அம்பாள் மீனாட்சி. அவளோட கருணை பெருங்கருணை. அம்பாள் 8 விதமாக தரிசனம் கொடுக்குறா. விடிய காலையில் மகா சோடசி, அதுக்கப்புறம் பாலா திரிபுர சுந்தரி வடிவமாக அம்பாள் காட்சி தர்றா. காலசந்தி நேரத்தில் புவனேஸ்வரி ரூபமாக அம்பாள் காட்சி தர்றா. அதுக்கப்புறம் திருக்கால சந்தி நேரத்தில் ஷியாமலாதேவி ரூபமாக அம்பாள் காட்சி தர்றா. அப்புறம் உச்சிக்கால பூஜையில் மாதங்கி ரூபமாக மீனாட்சி எழுந்தருள்றா. அது பிரதோஷ காலத்தில் அம்பாள் சுகஷியாமலா அப்படிங்கிற ரூபத்தில் இருக்கா. அதுக்கப்புறம் அர்த்தஜாம பூஜையில் பஞ்சதசாட்சரி அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கா. பள்ளியறையில் சோடசி ரூபம் அப்படின்னு. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ரூபமாக அம்பாள் 8 விதத்தில் காட்சி தர்றா அம்பாள் மீனாட்சி. அந்த ஒரே கோவிலில் தான் அந்த 8 விதமான கோலத்தில் அம்பாள் காட்சி. 8 ரூபமாக அம்பாள் அங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் காட்சி தர்றா. அது ரொம்ப பெரிய அதிசயம். அப்பேற்பட்ட மீனாட்சி அம்பாளை எல்லாரும் சரணடைவோம். ஸ்ரீமாத்ரே நமஹா.